இந்த கொஸ்டினில் ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் நீளத்தை என்னன்னு சொல்லுவோம், எல்லுன்னு சொல்லுவோம். அகலத்தை பின்னு சொல்லுவோம். அதோட விகிதம் அப்படிங்கிறதுனால L/Bயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. L/B = 3:2. இப்போ இந்த மாதிரி விகிதமாக கொடுத்துட்டு அதை நான் நம்பர்ஸாக யூஸ் பண்ணணும்னா காமனான ஒரு வேல்யூவால் பெருக்கிக்கணும். நான் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவால் பெருக்கிக்கிறேன். அப்போது 3x, அதாவது எல் வந்து 3xன்னும் பி வந்து 2xன்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அச்செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதம். சுற்றளவை சர்க்ரம்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ சி, பரப்பளவு பி, இந்த ரெண்டுத்துக்கான விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ C/P = 5:9. இஸ்ட்டுங்கிறத டிவைட்னு எழுதிக்கலாம். அப்போ C/B = 5/9ன்னு வரும். இப்போது செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2L+B அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அதே மாதிரி பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L×B அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் எழுதிக்கிறேன். நமக்கு எல்லோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நம்ம ஒரு மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 2 எல்லுக்கு பதிலாக என்ன போடணும், 3x, பிக்கு பதிலாக 2x. கீழே அதேமாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3x × 2x. ஓகேவா? அந்த பி வராது, இந்த பி வரும். ஸோ மாற்றிக்கிங்க, இந்த பி தான் வரும். ஓகேவா? ஸோ 2 இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 5xன்னு வருமா? ஓகே. ஸோ இதில் ஒன்று இருக்குது பாருங்கள், C = 5/9 வரும். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை எழுதிக்கிறேன். இது ரெண்டையும் பெருக்குனா 6x² வரும். C = 5/9. ஓகேவா? ஸோ இப்போ கட் பண்ணுவோம். இதையும் அடித்தா 3 வரும். ஸோ இந்த 3 கொண்டு இந்த 9 அடித்தா 3. ஸோ இந்த 5 இந்த 5 கட் ஆயிரும். இந்த எக்ஸும் கட் ஆயிரும். அப்போது x = 3ன்னு வரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், அகலம் கேட்டிருக்காங்க. அகலம் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 2xன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2 × 3 என்ன வரும், 6ன்னு வரும். அப்போ அகலத்தோட வேல்யூ 6 அப்படிங்கிறது தான் ஆன்சர்.